இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வரவேற்புரையாற்றிய கணேசன் அவர்களே, ஜனார்த்தன் அவர்களே, என் சீனிவாச பாலாஜி அவர்களே, நித்யானந்தம் அவர்களே, மணல் ஜே ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் நேதாஜி கணேசன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, திரு எஸ் எம் மாரிமுத்து அவர்களே, லட்சுமி நாராயணன் அவர்களே, கழக வழக்குப்பிரிவு இணைச்சர் அறிவிச்சார் வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, அறிவிச்சார் வழக்கறிஞர் மதுரை வீரன் அவர்களே, MA சேவியர் அவர்களே, செய்தி தொழில் சசிரேகா அவர்களே, ஸ்டீல் ரவிச்சந்திரன் அவர்களே, எஸ் நாகரத்னம் அவர்களே, குருமகளிர் அன்பு அவர்களே, பேராசிரியர் வி வினோத்குமார் அவர்களே, வன்னை கணபதி அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மா ஜெயபிரகாஷ் அவர்களே, கிருஷ்ணவேணி அவர்களே, SRE பாபு அவர்களே, எஸ் லட்சுமி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கே செல்வராணி அவர்களே, ஐயப்ப வெங்கடேசன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர், மாவட்டத்தினுடைய பிற செயலாளர்கள் அறிவிச்சவர் ஜனார்த்தன் அவர்களே, சரவணன் அவர்களே, டேனியல் சச்சின் மணி அவர்களே, கௌரி சங்கர் அவர்களே, முத்துச்செல்வம் அவர்களே, சதீஷ் பாபு அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, ஜெய விக்னேஷ் அவர்களே, பவானி வெங்கடேசன் அவர்களே, திரு ஜெகன் அவர்களே, ஜஸ்டின் பிரேம்குமார் அவர்களே, ஷா மகேஷ் அவர்களே, டைகர் தயாநிதி அவர்களே, பி கார்த்திகேயன் அவர்களே, நெல்லை குமார் அவர்களே, கவர்னகரன் அவர்களே, சண்முக விநாயகம் அவர்களே, RK நகர் பிரசாத் அவர்களே, மற்றும் இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற RK நகர் வட்டக்கழகத்துடைய செயலாளர்களை, பெரம்பூர் வட்டக்கழக செயலாளர்களை, RK நகர் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளை, பெரம்பூர் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளை, RK நகர் கிழக்கு பகுதி பிற அணி செயலாளர்களை, RK நகர் தெற்கு பகுதி பிற அணி செயலாளர்களை, மற்றும் இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களே, மேடையில் வீட்டுக்கின்ற முக்கிய நிர்வாகிகளே, பெரியோர்களை, தாய்மார்களை, கழக உடன்பிறப்புகளை, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றுகின்ற பொன்னுசாமி அவர்களே, ஜனார்த்தன் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, ரவிராஜன் அவர்களே, சுயம்பு அவர்களே, RK நகர் பிரசாத் அவர்களே, ஒருங்கிணைந்த 40வது வட்டக்கழக செயலாளர் VS புருஷோத்தமன் அவர்களே, நாகரத்தின் அவர்களே, நகேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி ஏற்பாடு செய்த அறிவிச்சாளர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் RS ராஜேஷ் அவர்களே, மற்றும் டேனியல் சச்சின் மணி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இன்று தினம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கின்றதோ, எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அங்கு எல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவை நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே என்ன மக்களுக்கு சேவை செய்கின்றனோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைக்கும். அந்த சேவையை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்திற்கு தான் நாம் பிறந்த நாள் விழா எடுக்கின்றோம். நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் குடும்பத்தை தான் கவனிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவர்கள். சில கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு கம்பெனி எப்படி நடக்குமோ அதை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார் திமுக. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய நோக்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். ஏன் முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும். இந்தியாவில் எந்த கட்சியாவது ஆக முடியுமா? குறிப்பா திமுகவில் ஆக முடியுமா? ஒரு வார்த்தை பேசி பாருங்க. திமுக கட்சியில் இருக்கிற நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தைரியம் இருக்கின்றதா? இல்லை. இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். இந்த கட்சியில் யார் விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார்
விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வந்து சேரும். இது அண்ணா திமுக. திமுக என்று சொன்னால் அந்த திமுக குடும்பம், திமுக குடும்பம்னா கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கதவை தட்டி யார் வசூல் செய்து கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் பதவி வரும். இதுதான் நம்ம கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். எங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை உண்டு, அங்கே வசூல் செய்து கொடுப்பவர்களுக்கு மரியாதை உண்டு. இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே சிறு குழந்தையிலிருந்து முதியோர் வரை தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி பிரபலமான தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவருடைய 107வது பிறந்த நாள். அதில் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய திரைப்படங்களிலே வந்த பாடல் சிலவற்றை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தனியிலே நிற்கின்றார். எவ்வளவு அருமையான வரிகள். அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்களில் வந்த அந்த திரைப்படங்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் மறையாமல் இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள வரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1917 பிறந்தார். சிறு வயதிலேயே வறுமை என்ற கொடிய நோயிலே துடித்தார். பிறகு நாடக கம்பெனியிலே சேர்ந்து நாடகத்திலே நடித்தார். படிப்படியாக உயர்ந்து திரையுலகத்திலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, பேர் அண்ணா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், நீ முகம் காட்டினால் 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம் என்று தன்னை அரசியல் அடையாளம் காட்டிய பேர் அண்ணாவை கொடியிலும் கொள்கையிலும் தன் இதயத்திலும் இயக்கத்தின் பெயரிலும் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு அவர் நடித்த திரைப்படங்களில் நடித்த பணத்தை முழுவதும் மக்களுக்கு வாரி இறைத்து மக்கள் மனதிலே கொள்ளை கொண்ட தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று உரிமையோடு சொல்லிக் கொண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய காலத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல்வேறு படங்களிலே அவருடைய பாடல் காட்சி இடம்பெற்றது. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளை. எவ்வளவு அழகாக அந்த பாடல் வரிகள் அமர்ந்திருக்கின்றன. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. எவ்வளவு அழகான பாடல்கள். இன்றைக்கும் இந்த பாடல்கள் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பாடல்கள் வழியாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் மூலம் தனது மதச்சார்பினை அன்றைய தினமே வலியுறுத்தினார். இன்றைக்கு மதச்சார்பினை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பாடல்களிலே மதச்சார்பினை எப்படி நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடல் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். எவ்வளவு அழகாக பாடியிருக்கின்றார். அப்படி ஏழைகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சிறு வயதில் பட்ட கஷ்டம் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் எவருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக சத்துணவு என்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய நாட்டிற்கே வழிகாட்டினார். மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை பின்பற்றி அந்தந்த மாநிலத்திலே அந்த திட்டத்தை அமுல்படுத்தினார். இப்படி ஏழைகளுக்காக
ஏழைகளுடைய குழந்தைகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் நம்முடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இடஒதுக்கீடையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக சாதித்த தலைவன் நம்முடைய தலைவன் தான். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டை இன்றைக்கு அதை சட்டமாக்குவதற்காக நடவடிக்கை எடுத்ததும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு வறட்சிகளை நாம் பார்த்தோம், புயல்களை சந்தித்தோம், அத்தனையும் சரி செய்தோம். திறமையான ஆட்சி இருக்கின்ற காரணத்திலே திறம்பட செயலாற்றி அதையெல்லாம் சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 வருத்தா சூறாவளி புயல், 2018 கஜா புயல், 2020 நிவர் புயல், 2020 உறவை புயல், எவ்வளவு புயலையும் சந்தித்த அரசாங்கம் தான் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் அண்மையிலே வந்தது நிஜாம் புயல். அந்த புயல்ல காத்தடிக்கல, வெறும் மழை தான் பெய்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான புயல் காற்று. சென்னை மாநகரத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து போயின, 2 லட்சம் குப்பைகள் வாரி நாம் எடுத்தோம். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் செயல்பட்டு சரி செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மிஜாம் புயல்ல பெரிய மழை இல்ல, புயல் இல்ல, இதிலேயே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத அரசாங்கம் தான் இன்றைய விடியா திமுக அரசு. மக்களுக்கு மிக்ஜாம் புயல்ல கனமழையின் போது சாப்பாடு கொடுக்க முடியல, 3 நாட்கள குடிநீர் கொடுக்க முடியல, பால் கொடுக்க முடியல, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைதான் சென்னை மாநகரத்தில் பார்க்க முடிஞ்சது. சென்னை ஒட்டிய மாநகர பகுதியிலும் பார்க்க முடிஞ்சது, சென்னை ஒட்டியுள்ள மாவட்டத்திலையும் பார்க்க முடிஞ்சது. இதை எதற்காக சொல்லிட்டு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே வேளையில் விடியா திமுக ஆட்சியில் புயல் வந்தது, மழை வந்தது, புயல்ல காற்றுல மழை தான் பெஞ்சது. இந்த நிலையில கூட சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதே போல தென் மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. என்னை மிக்ஜாம் புயல் வருவதற்கு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் மத்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டது, புயல் வரும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள். அதற்கு உறுப்பினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது மழை வந்தது, புயல் வந்தது, காத்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதானே தென் மாவட்டத்தில் கனமழை பொழியும் என்று மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அப்பொழுதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்ல, அப்பவும் எடுக்கல. இதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடுமையாக கனமழையால் பாதிக்கப்பட்டாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவர்களுக்கு உணவு கிடைக்கல, பால் கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல, தங்குவதற்கு இடம் கிடையாது. அவ்வளவு துன்பத்தில் மக்களை பார்த்தேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முக்கிய இலாக்கா சேர்ந்த செயலாளர்களை அழைத்து நல்ல ஆலோசனைகள் வழங்குது. குறிப்பாக வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை,
இப்படி முக்கிய துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அழைத்து, செயலாளர் அழைத்து ஆலோசனை கூட்டம் போட்டு இந்த வடகிழக்கு பருவங்களை துவங்குவதற்கு முன்பு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தினோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்தோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு 40 நாட்கள் முன்பாகவே அவருக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்துக்கு சென்று வார்டு வாரியாக, வட்ட டிவிஷன் வாரியாக அங்கங்கே அதிகாரிகளை சந்தித்து, அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து, எந்தெந்த பகுதியிலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்ற, கனமழை பொழிந்தால், புயல் அடித்தால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அதை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கடுமையான மழை பொழிந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியா செஞ்சாங்க? பல்வேறு இடங்களில் தூர்வாரல. இதனால் கனமழையின் போது அங்கங்கே மழை நீர் தேங்கி கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இப்ப வர்ற வழியில கூட எனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தாய்மார் சொன்னாங்க, எங்க பகுதியில் அடைச்சிருக்குது, தண்ணி போகலின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. அதே போல கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு கோடிக்கணக்கான பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். நம்ம இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவியது. அந்த நோய் எப்படி இருக்கும் என்பது தெரியாது, அது எப்படி மக்களுக்கு வருவதும் தெரியாது. காற்றின் வழியாக அந்த வைரஸ் மக்களை தொற்றிக்கொண்டு கொரோனா வைரஸ் நோய் ஏற்படும். அந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அறிகுறி என்பது கூட தெரியாத நேரம், அதற்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது கூட முழுமையாக தெரியாத நேரம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய அதிகார துணையோடு, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் துணையோடு மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்திய அரசாங்கம் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அந்த கொரோனா காலத்திலேயே குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோட 11 மாதம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பசியால் வாடி விடுவார் என்று எண்ணி அவளுக்கு ரேஷன் கடையில விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை 11 மாசம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில், சமூக கூடத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் உணவளித்தோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தோம், மாற்றுத்திறனாளிக்கு உணவளித்தோம், முதியோருக்கு உணவளித்தோம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வீடு தேடி சென்று கொடுத்து உணவளித்தோம். அப்படி ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து கொடுத்த காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்க, பாதிப்புக்குள்ளாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாங்கம் அதிமுக ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினம் என்ன, படிப்படியா அம்மா உணவகத்தை மூட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழை எளியோர்களுக்கு மலிவு விலையிலே அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு வழங்குவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். இது வெட்கக்கேடானது. ஏழைகளுக்கு உணவளிப்பதை கூட தடுக்கின்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்காக 2400 கிலோமீட்டர் தேர்வு செய்யப்பட்டு அதை phase 1, phase 2, phase 3 என்று எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினோம். அதில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய்களை அமைத்தது அதிமுக அரசு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை முழுமையாக முடிக்கல, இதுவரை வடிநீர் கால்வாய்கள் முழுமையாக முடிக்கல. அதனாலதான் மிக்ஜாம் புயல் வந்த பொழுது ஆங்காங்கே தண்ணி தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த முதலமைச்சர் சொல்றார், 98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்க இருக்கின்ற மேயர் குறிப்பிடுகிறார் 98% முடிந்து விட்டது பணி.
இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள், பொய் பேசுவதற்காக இருக்கின்ற 2 அமைச்சர்கள், அத்தனையும் பொய். உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும். இந்த 2 அமைச்சர் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர் கொடுக்கலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 98% வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை பொய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கின்றார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அதனாலதான் இது தள்ளி போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தா ஒரே ஆண்டில் எஞ்சிய நீளமுள்ள வடிநீர் கால்வாய் பணிகளை நிறைவேற்றப்பட்டு எங்கேயும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காம நாங்க பார்த்திருப்போம். நாங்க விட்டு சென்ற பணி, எஞ்சி இருக்கிற பணி கூட முழுமையா செய்ய வக்கில் அவர்களுக்கு. எல்லாவற்றையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. அதே போல இதற்கு முன்பு அந்த கால்வாய்களை தூர்வாருவதற்கு என்று எந்த நாளும் வாங்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுதுதான், அது அம்மா அரசு இருக்கின்ற பொழுதுதான் அதற்கு எந்திரங்கள் வாங்கப்படுகின்றன. அங்கே இருக்கின்ற கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாரி மழை காலத்திலே தண்ணீர் தேங்காமல் வடிநீர் கால்வாய் வடிநீர் வசதி செய்து கொடுப்பதற்காக இன்றைக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ரோபோட்டிக் எக்ஸ்கலேட்டரும் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஆம்பிபியன் வாகனம் வாங்கப்பட்டு அதை பயன்படுத்தி ஆங்காங்க இருக்கின்ற கால்வாயில் இருக்கின்ற தூர்களை அகற்றி மழை காலங்களில் தண்ணீர் தடையில்லாமல் செல்லுகின்ற சூழ்நிலையை நாங்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்த வாகனத்தையாவது சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா, சரியான முறையில் தூர்வாரப்பட்டிருந்தா மக்கள் மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல கோவம் அடையாறு கரையோரங்களில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு கருதி அவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் சுமார் 17,750 குடும்பங்கள் பெரும்பாக்கம் போன்ற புதிய குடியிருப்புகள் மாற்றிடம் வழங்கி நிரந்தரமாக குடியமர்த்தப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். அதற்கு மேலாக மிக்ஜாம் புயல் வந்த பொழுது வட சென்னையில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த நேரத்திலும் 15 நாட்கள் அந்த கடலில் இருக்கின்ற அந்த மேலே படிந்த அந்த எண்ணெய் படலத்தில் அகற்றவே இல்லை. இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த விடியா திமுக அரசுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுகின்றது. இதனால் மீனவ மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார், இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லுவார். எதுல? ஊழல் செய்வதில் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடல்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். பிறகு 10 ஆண்டு காலம் 11 21 வரைக்கும் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் வெறிப்படுகின்ற பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1.15 கழிச்சிருங்க. அப்படி 1,15,000 கழிச்சு இன்றைக்கு 4.85 1.15 போனா வெறும் 3,70,000 கோடி தான் கடன். அதுலயும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஓராண்டு
வருவாய் வரவு கிடையாது, ஹலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, அதுல இருந்து வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் வரி கிடையாது. இப்படி பல வகையில் வருகின்ற வருவாய் எல்லாம் இழப்பு. நமக்கு வருகின்ற வருவாய் ஒரு வருட காலமாக எதுவுமே இல்லை. அதனால 1,00,000 கோடி நமக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று அந்த காலகட்டத்தில் செலவு செஞ்சோம். இப்படிப்பட்ட நிலையில கூட மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு இருந்துதான் நமக்கு 3,70,000 கோடி தான். ஆனா விடிய திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2,00,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2,00,000 கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு ஒரு குழு போட்டாங்க, நிதி மேலாண்மை நிபுணர் குழு போட்டாங்க. அந்த நிபுணர் குழு ஆராய்ந்து இந்த கடனை எப்படி சரி செய்வது, எப்படி வருவாய் பெருக்குவது என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்று இன்றைய முதலமைச்சர் சொன்னார். ஆனா குழு போட்ட பிறகு 2,50,000 கோடி கடன் வாங்கிறதுக்கு தான் இந்த குழுவே போட்டுக்கிறாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமே கொண்டு வரலையே நாட்டு மக்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய சாலைகளை அமைத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு சரித்திரத்தை படைத்தோம். ஒரு ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக்கல், என்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி என்று அதிகமான கல்லூரிகளை திறந்து அதிகமான பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை படிச்சீங்க? இன்றைக்கு அழகாக பேசுறார். இந்தியாவிலே கல்வி கற்பதில் முதல் மாநிலம்னு ஆக்கி வச்ச சாப்பாடை சாப்பிடுற மாதிரி நாம செஞ்சு வச்சிருக்கிறோம், நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். கல்வியில சாதனையை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். 2030 இந்திய அளவிலே அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் உயர்கல்வி படிக்கின்ற சாதனையை படைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 ஆட்சியிலிருந்து விலகின்ற பொழுது, இறங்கின்ற பொழுது, அம்மா முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 154 பேர் உயர்கல்வி படிக்கிறான்னு சொன்னால் கல்வியில புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, நிர்வாக திறமை, இதெல்லாம் இருந்த காரணத்தில் தானே நாம சாதனை படைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பல்வேறு துறைகளில் தேசிய விருது. இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செய்து சாதனை படைத்து தொடர்ந்து 5 ஆண்டு காலம் கிறிஸ்கர்மா என்ற உயர்ந்த விருதை நாம் பெற்றோம். விவசாயத்திலும் சாதனை படைத்தோம், மருத்துவத்துறையிலும் சாதனை படைத்தோம், கல்வியிலும் சாதனை படைத்தோம். நீர் மேலாண்மை, ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக குடிநீர் மராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதே போல உள்ளாட்சி அமைப்பு மூலமாக 24,000 ஏரிகள் இருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 100% உள்ளாட்சி துறைக்கு உட்பட்ட ஏரி, குளம், குட்டை அத்தனை தூர்வாரி பெய்கின்ற பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்திலே மக்களுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த. நிலத்தடி நீர் உயர்ந்தது, வேளாண் பெருமக்களுக்கு நீர் கிடைச்சது, குடிநீருக்கு பஞ்சம் இல்லாமல் தண்ணி கிடைத்த அற்புதமான அரசாங்கமாக நாங்கள் செயல்படுத்தினோம். நீர் மேலாண்மையில் சாதனை, சமூக நலத்துறையில் சாதனை, இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அடுத்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலையும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். மோசமான, இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலையும் முதன்மையாக விளங்குது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு. இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க.
ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் 4 முதலமைச்சரை பார்க்க முடியுது. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார். ஒரு திறமை இல்லாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதோட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வரி விதிப்பு. இன்னைக்கு சொத்து வரி, வீட்டு வரி 100% அதிகரித்திருக்குது. இது சென்னை மாநகராட்சி. நீ சென்னை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2 கோடி பேருக்கு நீங்க சரி ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 4000 ரூபாய் வரி கட்டணும். 100% ஏத்திட்டாங்க. அடுத்தது கடை வரி. நீங்க ஏதாவது கடை வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3000 ரூபாய் அதுக்கு வரி கட்டிட்டு இருந்தா இன்றைய தினம் 7500 ரூபாய் கட்டணும். 150% வரி உயர்வு. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150%. கொரோனா வைரஸ் தொற்று இருந்து படிப்படியா இப்பதான் வியாபார நிதியா மந்தன இருந்து மாறி சரி செய்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இவ்வளவு வரி உயர்வு எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும் என்பதை உணராத ஒரு அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. போதாதுக்கு குடிநீர் கட்டணம் உயர்வு, அதற்கு போதாதுக்கு குப்பை வரி உயர்வு. எல்லாமே வரி போட்ட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். அதற்கு மேலாக மின் கட்டணம். நீங்க மின் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா 52% உயர்த்தி இருக்கிறாங்க. 52% மின் கட்டண உயர்வு. வரலாறு காணாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. சரி, மின் கட்டணத்தால உயர்த்திட்டீங்க, கரண்டாவது சரியா கொடுப்பா அதுவும் கிடையாது. அடிக்கடி மின் தடை ஏற்படுது. தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தில். அதை இப்படி எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆவின் பால் விலை உயர்வு. ஏழைகள் அதிகமாக பயன்படுத்துவது பால், அந்த விலையும் உயர்த்திய சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதே போல பொங்கல் பண்டிகை போது விலையெல்லாம் வேட்டி சேலை வழங்கும். அதையும் குறிப்பிட்ட நாள் அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகை வருகின்ற போது, தைப்பொங்கல் பண்டிகை வரும்போது பல்வேறு பகுதியில் வேலைக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் வீடு திரும்புகின்ற ஒரு 10 நாள் 5 நாள் ஆகும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரை 1 மாதம், தைப்பொங்கல் 1 மாதம் எந்த தேதியில் இருந்தாலும் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட சீலை வேஷ்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அதுல 30% மீதி ஆயிட்டது. அது எங்க போச்சுன்னு தெரியல. அதிமுக ஆட்சி வந்ததான் கண்டுபிடிப்போம். போக்குவரத்து தொழிலாளிகள் இன்னைக்கு வேலை நிறுத்தம். விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது போக்குவரத்து தொழிலாளருடைய நிலுவைத் தொகை முழுவதும் வழங்கப்படும் சொன்னீங்க. இதுவரைக்கும் வழங்கல, போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதே போல அரசு ஊழியர்கள் அவளுக்கு பழைய ஓய்வு திட்டம் அகவலைப்படி நிலுவை வழங்குவேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. வீரவசனம் பேசினார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், நிலுவை அகவலைப்படி வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இதுவரை நிறைவேற்றவில்லை. அவர்களும் காத்திருந்து பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் காத்திருந்து பார்த்தாங்க, நடக்கல. பல முறை கோரிக்கை வச்சாங்க, நடக்கல. இன்றைக்கு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே ஆட்சியில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதுல இப்ப எது கட்டாலும் நிதி இல்ல, நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க கார்பந்தயம் நடத்துறதுக்கு நிதி இருக்குது. கார்பந்தயம் அவசியமா? அது இல்லைன்னா நாட்டில் எதுவுமே நடக்காதா? அது சென்னை மாநகரத்துக்குள்ள அதிகமா போக்குவரத்து பகுதியா இருக்கிற மருத்துவமனை இருக்குது, அங்க இருக்கின்ற
சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்படி மக்கள் அதிகமாக குழுமிகின்ற இடம், அதிகமாக வாகனம் செல்கின்ற இடத்துல ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் அது நின்று கிடக்குது. இந்த பணத்தை எப்படியெல்லாம் விரயமாக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இரவு பகல் பாராமல் உழைத்து மக்கள் வரி கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு. அந்த வரி பணம் எப்படியெல்லாம் வீணாகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு 83 கோடி நிதி இருக்குது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, சரி, தலைவர் முதலமைச்சர் வந்து கட்ட ரைட். இன்னைக்கு பேனா போய் கடல்ல வைக்கணுமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? தரையிலே வச்சிருக்கலாமே. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. மீதி இருக்கிற 81 கோடி ரூபாய் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொடுங்க. மாணவர்களை பாராட்டுவாங்க. யாருடைய பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? உங்களுடைய தந்தைக்கு புகழ் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணினா அது உங்களுடைய பணத்தில், கட்சி பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. நிறைய கட்சி பணம் இருக்குது உங்களுக்கு, அந்த பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. யார் வேணான்னு தடையே கிடையாது. ஆனால் அரசாங்க பணத்தில் இருந்து இதற்கு தேவையற்ற செலவை செய்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, எதுக்கு எடுத்தாலும் குழு அறிவிப்பார், உடனே ஒரு குழு போட்டுருவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு வந்த பிறகு 52 குழு போட்டிருக்கு. இனிமேல் திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் என்பதுதான் இதற்கு பேர். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குழு போட்டு அந்த குழுவுக்கு ஒரு குழு போட போறார். அது ஒண்ணுதான் பாக்கி. அதே போல அண்மையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சி வந்தது. இந்த 2.5 ஆண்டு காலத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் ஆக்கி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு, அது தைப்பொங்கல் என்று வேக வேகமாக அறகுறையா இருக்கும் போதே திறந்துட்டாங்க. இதனால் வெளியூருக்கு செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளானாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், பத்திரிகையிலையும் பார்த்தோம். எதுக்கு அவ்வளவு அவசரமா தூக்குறீங்க? அதுவும் தைப்பண்டிக்கும் போது எல்லா சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க. அவரெல்லாம் சொந்த ஊருக்கு போகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா பணியும் நிறைவு பெற்ற பிறகு அப்புறமேட்டு அந்த பேருந்து நிலையத்தை துவக்குங்களேன். யார் வேண்டானா? இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்குதுல்ல, அதுக்குள்ள ஒரு பயம், எங்கேயாவது ஆட்சி போயிருமா அப்படின்னு அச்சத்தின் அடிப்படையில் தான் திறந்திருப்பான்னு நான் எண்ணுறேன். அண்மையில் திமுக மாநில 2வது இளைஞர் மாநாடு சேலத்தில் பெத்தநாயக்கம்பள்ளியில் நடத்தினாங்க. ஏன்னா சேலம் என்றால் அண்ணா திமுக கோட்டை, அதை எவராலும் அசைக்க முடியாது. அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும் போதும் கோட்டை, அம்மா இருக்கும் போதும் கோட்டை, அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக கோட்டை. 11 சட்டமன்றத்தில் 10 சட்டமன்றத்தில் வென்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அங்க வந்து திரு ஸ்டாலினுடைய அறிவுரின் பேர்ல இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற, திமுகவுடைய இளைஞர் மாநில செயலாளர் இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் சேலத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரை அவருக்கு நியமித்து அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. திமுக மாநில இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. அதுல நடந்த வேடிக்கை கூத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்பு ஸ்டாலின் பேசுறார், அந்த இளைஞர் மாநாட்டில் பேசுறாரு. அதுக்கு முந்தியும் பேசுறாரு அந்த மாநாட்டை பத்தி. அப்ப சொல்றாரு, இந்திய கூட்டணிக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு சொன்னார். திமுக இளைஞர் மாநில மாநாடு இந்திய கூட்டணிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொன்னார். உண்மைதான். அந்த இளைஞர் மாநாட்டில் சீட்டாடுற காட்சியை பார்த்தோம், மது அருந்துற காட்சியை பார்த்தோம், குத்தாட்டம் போடுற காட்சியை பார்த்தோம். அதுக்கு மேலாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று 2021 பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசினார்.
அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் பேசினாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாசமா நடைமுறைப்படுத்த முடியல. பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியமும் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரிவிக்கல. அதுக்கு பிறகு ஒரு கையெழுத்துல ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு சுமார் 50 லட்சம் பேர் கையெழுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கியாவது முறையா போய் ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டில் கொண்டு வந்து அதை வச்சு அழகு பார்த்து பிறகு கையெழுத்து போட்ட அந்த அட்டைகள் எல்லாம் காட்டிலே பறக்க விட்டு காலிலே மிதிவிட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் பார்க்க முடியுது. இவரெல்லாம் நீட் தேர்வை ரத்து செய்கின்றவர்கள். இதற்கு திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் வேக வேகமாக கையெழுத்து போட்டாங்க. அவருடைய கையெழுத்தெல்லாம் அந்த இளைஞர் மாநாட்டில் சிதறி போய் மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சியை மக்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க, பத்திரிகையில பார்த்தாங்க, சமூக வலைதளங்களில் கூட பார்த்தாங்க. அதை கூட சில பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காண்பிக்கவே இல்லை. பயம். இங்க இருக்கிற பத்திரிகைலாம் எடுப்பாங்க, அழகா எடுப்பாங்க, ஃபுல்லா எடுப்பாங்க, ஆனா போட மாட்டாங்க. இனியாவது போடுங்கப்பா. தொலைக்காட்சியுடைய தர்மம், பத்திரிகையுடைய தர்மம் நிலைநாட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எப்படியெல்லாம் எங்களுடைய ஆட்சி விமர்சனம் செஞ்சீங்க. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். மக்களுடைய பிரச்சனை யாராக இருந்தாலும் தெரிவிக்கலாம். அப்பதான் அதை சரி செய்ய முடியும். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் போல எதிர்கட்சி சொல்லுவதை கேட்க வேணும். எதிர்கட்சி போடுகின்ற மீட்டிங்க்கு தடை பண்ணக்கூடாது. போய் நீதிமன்றத்துக்கு போய் அங்க அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம். கேவலமா இருக்குது. தில்லு திராணி வேணும் எதிர்க்கிறதுக்கு. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள் நடந்தது தமிழகத்திலே. அத்தகைய அனுமதி கொடுத்தோம். ஒரு நாட்டு சுதந்திர நாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. ஜனநாயக முறைப்படி விமர்சனம் செய்வதற்கு உரிமை உண்டு. ஒரு ஆட்சியில் ஏற்படுகின்ற கோளாறுகள், பிரச்சனைகளை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சியுடைய கடமை. அதை நிறைவேற்றுவது ஆளுங்கட்சியுடைய கடமை. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, அதை எடுத்து சொல்வதற்கு இந்த கூட்டம். இதை நீங்கள் தடை செய்கிறது. காவல்துறை வச்சு அனுமதி கொடுக்க மறுக்குது. பிறகு நாங்கள் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தொலைக்காட்சியில் போடுங்க, பத்திரிகையில் போடுங்க. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இந்த அரசாங்கம் வந்த உடனே சொல்லிச்சு கஞ்சாவை ஒழிப்போம் என்று சொன்னாங்க. அதுக்காக அப்பொழுது டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார். ஓ போட்டுட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தவே முடியல. 2.0, 3.0, 4.0 அப்படின்னு டிஜிபி போட்டு ஓ போட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அதை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இளைஞர்கள், மாணவர்கள் சீரழிகின்ற காட்சி பார்க்கப்படுகிறது. இந்த கஞ்சா போதையில் தான் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறியில், பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா. இங்க கூட சென்னையிலே ஒரு 5 மாதத்துக்கு முன்பு பார்த்தோம். ஒரு கஞ்சா போதையில் இருக்கின்ற இளைஞரை ஒரு 4 காவல்துறை சேர்ந்த காவலர்கள் போய் பிடிக்க போறாங்க. அவன் 8 மார்புல உதைக்கிறான். கேவலம். காவலுடைய நிலையை பாருங்க எப்படி இருக்குது. அதோட சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் சென்றிருந்தாங்க. அந்த பெண் காவலர் இடுப்புல கிள்றான் திமுக காரன். எவ்வளவு அசிங்கம் பாருங்க. அவள் மீது வழக்கு போட 2 நாள் ஆச்சு. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட போடுவாங்க.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் மாமூல் இல்லாத இடமே இல்லை. மாமூல் கொடுக்கலாம் உடனே மிரட்டல். அண்மையில் கூட ஒரு செய்தி பத்திரிகையில செய்தித்தாள நான் பார்த்தேன். ஒரு தொழிலதிபரை காரில் ஏற்றி ஊரூரா அழைச்சிட்டு போய் உயர் போலீஸ் அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல 50 கோடி ரூபாய் கைமாறியதாக தகவல். பட்டம் பகல்ல பகல் கொள்ளையை நடக்கின்ற ஆட்சி தான் இந்த ஆட்சி. இதற்கெல்லாம் விடிவு காலம் விரைவில் பிறக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதே போல இந்த வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள்லாம் முடங்கி கிடக்குது. தண்டையார்பேட்டையில் 44 வட்டத்தில் கைலாசபுரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 392 புதிய குடியிருப்புகள் 44 கோடியில் கட்டுமான பணி முடிவு பெற்று இன்ன வரைக்கும் திறக்கல. இன்னைக்கு முதலமைச்சர் இந்த வீட்டெல்லாம் திறக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸ்பெயினுக்கு போயிட்டார். தொழில் முதலீட்டு ஈர்க்க ஸ்பெயின் போயிட்டார். அங்க போய் என்ன பெருந்துறையில் இருக்கிற ஆளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போறாரு. அது இங்கேயே சென்னை கூப்பிட்டா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு போறாங்க. பெருந்துறை இருக்கிற ஆள் அங்க அனுப்பிச்சு அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீட்டு ஈர்க்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். 39 வட்ட மீனவர் காலனி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதி பழைய 512 குடியிருப்புகளை இடித்துவிட்டு 56 கோடி மதிப்பீட்டில் புதிய குடியிருப்புகள் கட்டுமான பணி கடந்த 2 வருடம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம். அதே போல தண்டையார்பேட்டை 40 வட்டம் வஉசி நகர் திட்டப்பகுதியில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக 5000 குடியிருப்புகள் கட்டுவதற்கு அறிவித்துவிட்டு இன்று வரை எவ்வித பூர்வாங்க பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போல அம்மா ஆட்சியில கொடுங்கையூர்ல தலா இந்து முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களுக்கு அவர்களுக்கு தனித்தனியா மயான பூமிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தை மேம்படுவதற்கு 6 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே கிடப்புல போட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. நிறைய இருக்குது. மணலி சாலையில் மட்டும் 106 கோடி செலவில் பால பணிகள் மந்த நிலையில் செயல்படுத்தி வருகின்றன. அதனால பொதுமக்கள் கடும் போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் கூடுதல் செல்லும் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறாங்க. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு மாநகரமா இருக்குது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பல்வேறு நடவடிக்கை எடுத்து அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு நடந்தது. 2016 சென்னை விமான நிலையம் லிட்டில் மவுண்ட் வரை முதல் மெட்ரோ போக்குவரத்துக்கான மாண்புமிகு அம்மாவில் துவக்கி வச்சாங்க. 14/5/2017 திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும், 2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரையிலும் மற்றும் சைதாப்பேட்டை முதல் ஏஜி டிஎம்எஸ் வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தும், 2019 ஏஜி டிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் நாங்கள் இருக்கும்போது துவக்கி வச்சோம். இத்துடன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 1ல் 18,380 கோடி மதிப்பீட்டில் 45 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ ரயில் பாதையை அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2021 திருவற்றூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்ட 1 நீடிப்பு வழித்தடத்தினை எனது முன்னிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் தொடக்கி வச்சாங்க. இதனிடையே 3,770 கோடி மதிப்பீட்டில் 9 கிலோமீட்டர் நீளமுள்ள நீடிப்பு முழுவடைந்து மெட்ரோ ரயில் கட்டம் 1 மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக வந்தது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 45 கிலோமீட்டர், இப்போ 54 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதையை அமைச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்கு பிறகு இன்றைக்கு 21/11/2020 என்று அப்பொழுது இருந்த அதிமுக அரசாங்கத்தில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து இன்றைக்கு கலைவார் அரங்கில் கட்டம் 2 மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரே திட்டத்துக்கு
63,246 கோடி ஒதுக்கி இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு தொகை ஒதுக்கிட்டதே கிடையாது. இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் கட்டம் 2வது பணி அதிமுக அரசுல இவ்வளவு நிதியில ஒதுக்கீடு செய்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த பணி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதே போல மத்திய அரசாங்கம் இன்னைக்கு நமக்கு வருகின்ற வருவாயெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை கூட கேட்டு பெற முடியாத கையிலாகாத அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம். மத்திய அரசு தனது வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதாவது 41% மாநில அரசுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. 2021-22 ஆண்டு மொத்த வரி வருவாயில் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. மீதம் சுமார் 8% வரி வருவாய் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை. 2021-22 ஆண்டு மொத்த வருவாய் மத்திய அரசு 27,09,315 கோடி வருவாய் ஈட்டிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய வருவாய் 8,98,392, 41% என்று எடுத்துக்கொண்டால். ஆனால் அது 33.1.6% தான் கொடுத்திருக்கிறாங்க. 33.16% தான் இன்றைக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட வருவாய் 8,98,392 கோடி. அதாவது சுமார் 2,16,2.16 லட்சம் கோடி ரூபாய் மாநிலத்துக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை மத்திய அரசாங்கம். அதை கூட கேட்டு பெற முடியல. எப்போது பார்த்தாலும் நிதியில் சொல்றீங்களே, ஏன் அதை நிதி வாங்கி நிதி பெறுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? வருகின்ற வருவாய் ஏன் கேட்டு பெறல? ஏன் உங்களுக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்க கூட்டணி சேர்த்தி நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு மாநிலத்துக்கு 41% இன்னைக்கு வருவாய் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ஆனா 33.16% தான் பகிர்ந்து அளிச்சிருக்கிறீங்க. மீதி எங்களுக்கு வர வேண்டிய மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய அந்த வருவாயை கொடுங்கன்னு கேட்பதற்கு என்ன பயம்? தில்லு திராணி வேணுங்க. எதுக்குமே இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. மத்திய அரசு போராடி வாதாடி இந்த நிதியை பெற்றிருந்தா நிதி பற்றாக்குறை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். அதையும் செய்த தவறிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்குது. மத்தியில் ஆட்சி வருவதற்கு முன்பு 55 ரூபா இருந்தது டீசல் விலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 95 ரூபாய் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை அவ்வப்போது உயர்த்திக்கிட்டே வந்துட்டாங்க. மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேணும். ஏனால் பெட்ரோலை ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருசக்கர வாகனத்துக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல டீசல் விலை உயர்வு, இந்த டீசல் விலை 40 ரூபா ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா இன்றைக்கு பல வாகனத்தின் மூலமாகத்தான், சரக்கு வாகனத்தின் மூலமாக தான் அத்தியாவசிய பொருள் அங்கங்கே வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி லாரி மூலமாக அத்தியாவசிய பொருள் வருகின்ற பொழுது டீசல் விலை உயர்ந்தால் லாரி வாடகை உயர்கிறது. அப்படி லாரி உயர்கின்ற பொழுது அங்கே வருகின்ற சரக்கு கட்டணம் உயர்கிறது. அந்த சரக்கை அங்காக இருக்கின்ற பொதுமக்கள் அத்தியாவசிய பொருள் வாங்கின்ற பொழுது மத்திய அரசு டீசல் உயர்த்துகின்ற பொழுது, அந்த டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் தலையிலே வந்து விடுகிறது. மத்திய அரசு டீசல் விலை உயர்த்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆகவே மத்திய அரசு இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பெட்ரோலுக்கு 15 ரூபா ஒரு லிட்டருக்கு 15 ரூபா விலை குறைக்க வேணும். டீசலுக்கு விலைவாசி குறைக்க வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சரக்கு கட்டண வாடகை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு லிட்டர் டீசலுக்கு 15 ரூபாய் விலை குறைக்கப்பட வேண்டும். அண்மையில் பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தோம். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் குறைந்த விலையில இறக்குமதி செய்யறேன்னு சொல்றீங்க. அப்படி குறைந்த விலையில இறக்குமதி செய்கின்ற பொழுது ஏன் டீசல் விலை குறைக்க மாட்டேங்கிறீங்க, பெட்ரோல் விலை குறைக்க மாட்டேங்கிறீங்க?
இதை மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து மத்திய அரசு உடனடியாக இதை குறைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க வருகிறேன். அதே போல திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு அண்மையிலே ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆடியோ மூலியமா ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் அவர் குறிப்பிட்டது 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கின்ற செய்தியை வெளியிட்டாங்க. திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு நிதியமைச்சர், திமுக அமைச்சர் நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார். 30,000 கோடி ஊழல், 2 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சம்பாதித்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டு செய்தியை வெளியிட்டவர் நிதியமைச்சர். அந்த பணத்தை தான் இன்றைக்கு முதலீடு செய்ய துபாய்க்கு போனாரு, இன்றைக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்கார். முதலீடு ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறார். அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. எங்களுக்கு கிடைத்த செய்தி அதுதான். உடனே இங்க இருக்கிற அமைச்சர் சொல்றார், நீங்களும் தானே வெளிநாட்டுக்கு போனீங்க, நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன், தொழில உண்மையா முதலீட்டை ஈர்த்து வந்தேன், நீங்க அப்படி இல்லையே, உங்களுடைய நிதி அமைச்சர் தானே சொன்னாரு 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாரிச்சு பணத்தை வைத்து என்ன செய்து என்று தெரியாம திரு சபரீசனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திண்டாடி கொடுக்கிற செய்தியை உங்களுடைய அமைச்சர் தான் சொன்னாரு. அப்படி 30,000 கோடிய அங்கங்க முதலீடு செய்வதற்கு தான் துபாய் போறீங்க, ஸ்பெயின் போறீங்க. ஏன் இப்ப அண்மையில் தானே தொழில் முதலீட்டார் மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல. அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு போறீங்களா? ஸ்பெயின்ல என்ன தொழில் முதலீட்டு இருக்கிறீங்க? யாரு? பெருந்துறையில் இருக்கிறவரு அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போறாரு. எங்க ஈரோட்டுக்கு பக்கத்துல பெருந்துறை இருக்குது, அங்க இருக்கிற தொழிலதிபர் போய் ஸ்பெயின்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு. எப்படி வேடிக்கை பார்க்குங்க. கிராமத்துல சொல்லுவாங்க, கேட்கறவங்க கேணினா இருந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டணும். அது மாதிரி நம்ம எல்லாம் எப்படின்னு நீங்க அதை சொல்லக்கூடாது. நான் இந்த பதவியில் இருக்கிறதுனால அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்குது, அங்க போய் எங்க தொழில் முதலீட்டு மாநாட்டம் நடத்த போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த 2 ஆண்டுக்கு முந்தி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதாக சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தினார் ஸ்டாலின். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுக்கும்போது சரி, இல்லது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டேன். 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினீங்களே, அதை வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் வந்திருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்குது, எத்தனை தொழில் அதிபர்கள் வந்து தொழில் எவ்வளவு ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பணி நடந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் முடிவுற்று துவக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சிதான் இன்றைய ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இப்போ புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கு எல்லா கலெக்டரும் கிராமத்தில் போய் காலையில் 9 மணி இருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரை தங்கி இருந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து மனு வாங்கி குறைகளை தீர்க்க வேணுமா. உங்களை தேடி உங்கள் ஊரில் பேர் அழகா இருக்குது, இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது தூக்கணும். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா சென்று மக்களிடத்தில் மனுக்களை வாங்கி அந்த இடத்திலேயே தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கலெக்டர் தான் அனுப்பிச்சிருக்காரு, அமைச்சர் எல்லாம் அனுப்பல. அமைச்சர் மேல நம்பிக்கை இல்ல, இது அரசாங்கத்திற்கு அமைச்சர் மீது நம்பிக்கை இல்ல. கலெக்டர் போய் இன்றைக்கு அந்தந்த கிராமத்தில் தங்கி அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை போக்குறாங்களாம். இப்படித்தான் அதிமுக நான் முதலமைச்சர் இருந்த போது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின்
எல்லா பகுதிக்கும் போனாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, அவருடைய அமைச்சர்கள்லாம் போனாங்க, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் ஒரு திட்டம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஜமக்காலத்தை போட்டு மக்களிடத்தை குறை கேட்டாங்க. உங்கள் பகுதியில் என்ன குறை இருக்குது, நீங்கள் எழுதி கொடுங்க, இங்கே பொட்டி வச்சிருக்கிறோம், அந்த பொட்டியில் போடுங்க, நான் பூட்டி பத்திரமா கொண்டு வச்சு ஆட்சி வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அதில் இருக்கிற மனுக்களை வாங்கி படித்து பார்த்து தீர்வு சொன்னார். ஆட்சிக்கு வந்தாங்க, சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. அந்த மனுலாம் என்னாச்சு? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். இவர்களை போல எவரும் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி மக்களை ஏமாற்றி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னார், உங்கள் மனுவுக்கு தீர்வு காணவிட்டால் நேரடியாக கோட்டைக்கு வாங்க, என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், நேராக என்னை வந்து பார்க்கலான்னு. எத்தனை பேர் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க? எம்எல்ஏவே பார்க்க முடியல, திமுக எம்எல்ஏவே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதோட திமுக தேர்தல் அறிக்கை 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதில் 1-2 மட்டும் நிறைவேற்றிட்டு இப்போ இருக்கிற முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார், அதனுடைய திமுக அமைச்சர் குறிப்பிடுறாங்க, திமுக தலைவர் குறிப்பிடுறாங்க. 98% நிறைவேற்றப்பட்டதான். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதில் 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பைய சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேணும்ல. சொன்னது நீங்க, அறிக்கை விட்டது நீங்க, அதன்படி நடந்து கொள்ள வேணும்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேணும்ல. இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு, தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவோமா? அப்படியே அந்தர்பல்ட்டி. ரெண்டாவது, நகர பேருந்துகள் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பேருந்தில் ஏறினா தான் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில், நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேணும். அது ஒரு வழித்தடத்தில் 4 பேருந்து இயக்கிட்டு இருந்தா ஒரு பேருந்து தான் இந்த முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் அடித்து விட்டுருக்கிறாங்க. ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியில் வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்தவருக்கு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக ஆட்சி தான், திராவிட ஆட்சி. ஆகவே சிந்திக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்திய கூட்டணி அமைச்சது என்னமோ, என்னைக்கு ஸ்டாலினுடைய ராசி அப்படி போனதற்கு ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அந்த கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்தோட குறைந்த இடத்துல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. ஸ்டாலின் முன்மொழிந்த காரணத்தினால காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டது. இப்பொழுது இந்தியா கூட்டணி வலுவா இருக்குதான். எங்கப்பா வலுவா இருக்குது? ஒவ்வொருத்தரா பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ஒருபோதும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தானே கொள்ளையடிக்க முடியும். இந்த திமுக வெற்றி பெறுவது நிச்சயம் வெற்றி பெற முடியாது. ஆனால் இவருடைய கற்பனை, வெற்றி பெற்று வந்தால் நல்ல இலாக்கா வாங்கி கொள்ளையடிக்கலாம் மத்தியில் அப்படின்னு திட்டம் போட்டு தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர் பேச பேச ஒவ்வொரு கட்சியாக விலகி போயிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. அப்ப 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,73,000 கோடி ஊழல் செய்தாங்க. காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசாங்கத்தில் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த திரு ராசா அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 1,73,000 கோடி கொள்ளையடிச்சாங்க. விஞ்ஞான முறையில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வரும்போது பல பேர் சிறைக்க போகின்ற சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கு இது விடியா திமுக அரசு. அவர்களெல்லாம் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது வழக்கு தொடர்ந்து
அந்த வழக்கு முடிவு பெற்று இன்றைக்கு அமைச்சருக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு அமைச்சருக்கு உச்ச நீதிமன்றம் நாடி இருக்கார். இன்னும் பல அமைச்சர்கள் சிறைக்கு போக இருக்கிறாங்க. பல அமைச்சர் மீது வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. எங்களை பார்த்து ஊழல் ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை அமைச்சர்ல சட்டமன்றத்தில் முன் இருக்கின்ற அமைச்சர் பாதி பேர் எங்கே இருப்பார் என்று 6 மாதம் கழித்து பாருங்க. அதோட அண்ணா திமுக இருந்து பல கட்சிக்கு போன ஒரு அமைச்சர் 5 கட்சிக்கு போயிருக்கார். இப்போ ஜெயிலில் இருக்கிறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின அமைச்சர். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. அப்படிலாம் ஒரு நாளைக்கு 10 கோடி வருது. அப்படிலாம் மாதம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி கொள்ளை அடிச்ச அமைச்சர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். இப்படித்தான் இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் விரைவில் எங்கே போவாங்களோ அங்கே போவாங்க. என்னென்ன ஆட்டம் போடுறாங்க, கொஞ்சம் ஆட்டமா. என் மீது பல்வேறு பழியில சுமத்துனாங்க. உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்தவன் நான். உங்களை போய் 5 வாய்தா வாங்கல, துணிச்சலோடு என்னுடைய வழக்கை சந்தித்தேன். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று தீர்ப்பை பெற்று வந்த இதுதான் அதிமுக. இன்றைக்கு வேண்டும் என்ற பொய் வழக்கு போடுவது அதிமுக கட்சிக்காரன் மீது, அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு எங்களுடைய செயல்பாட்டை முடக்க நினைத்தால் திரு ஸ்டாலின் அவர்களே, எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவித்த தீர்வீர்கள். அதோட வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு ஒரு சரித்திரத்தை படைத்தோம். இன்றைக்கு தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு கூடின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி பெற்ற கட்சி. 2 கோடி தொண்டன் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஒண்ணுதான். 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த கட்சி அதிமுக அரசாங்கம். 30 ஆண்டு கால ஆட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்கிறது, உயர்ந்த இடத்துல இன்னைக்கு நிலைத்து நிற்கிறது. அதே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற 39 இடங்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி 1, 40 இடங்கள். இந்த 40 இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும். சென்னையிலே 3 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது. 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற இரவு பாராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் பதிய வைத்து திமுக என்ற தீய சக்தியை பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறிப்பிட்ட அந்த தீய சக்தியை வேரோடு பூண்டோடு அழிக்க இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேர் உழைக்க வேண்டும், வெற்றியை சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பியா இருக்கிற ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார். நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வ பிறவிகள். அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள், நிச்சயமாக அனுபவித்த தீர்வீர்கள். அவர் இருக்கின்ற வரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார். தான் வாழ்வில் தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும் மக்களுக்கு உழைத்தார். தான் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை காது கேளார், கண் பேசார், வாய் பேசார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்து அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான். மிகப்பெரிய இயக்கம், ஊழல் மலிந்த திமுக கட்சி சேர்ந்த திரு ராசா அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவரை எம்ஜிஆர் அவர்களை பேசுவதற்கு அருகதை கிடையாது. அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஆகவே இனி திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் உங்களை திருத்துவார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.